வணக்கம் சிஎம் விஜய் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. இப்போ அதை நம்ம 99% ரேஷியோ எப்படி கம்மி பண்ணலாம், இது ஒரு ஐடியா. இது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ட்ரோன் ஃபெசிலிட்டியை கொஞ்சம் டெவலப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ட்ரோன் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம போலீஸ் டீம் மூலிமா நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா, இப்போ நம்ம மவுண்டன் ரேஞ்சு, மவுண்டன் அவுட் சைடு, ஃபாரஸ்ட்டு, அது மாதிரி ரொம்ப ஆள் போக முடியாத ஏரியாவில் இப்போ நம்ம வில்லேஜு, இப்போ சிட்டி சைட்லாம் கூட சில ஏரியாவில் ஆள் போக முடியாத ஏரியா இருக்கும். அந்த சைடில் எப்போவுமே 24/7 ட்ரோனை நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தால் ஓரளவுக்கு நம்ம அந்த போதை கலாச்சாரம் மற்றும் பெண்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்ம குறைக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம ட்ரோனில் எக்ஸ்ட்ரா சில 3 அடிஷ்னலாக இது பண்ணலாம். என்னென்னா, இப்போ ஒரு ஸ்கூலு, காலேஜு, இது மாதிரி க்ரௌடான ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கேருந்து 100க்கு ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே இப்போ அந்த ட்ரோனில் இப்போ யாரோ பிரச்சனை பண்ணுறாங்க, அதை இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரோனில் நம்ம இன்ஜெக்ஷன் டைப் மயக்க மருந்து, எப்படி விலங்குகள்லாம் மயக்க மருந்து செலுத்துவாங்களோ அந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் டைப் அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ட்ரோனில் அந்த இடத்துல போலீஸ் ரீச் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் போது அந்த இடத்துல ட்ரோனை யூஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் அந்த பிரச்சனை பண்ணுற ஒரு மேலே நம்ம இன்ஜெக்ஷன் செலுத்தும் போது அவரும் மயக்கம் அடைஞ்ச நிலையில் ஆகிடுவார். அதுக்கப்புறம் போலீஸ் டீம் போய்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அதை ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதே ட்ரோனில் கன் ஃபெசிலிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை, அதேமாதிரி போலீஸை ரீச் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த நேரம் கடக்கும்போது பிரச்சனை பெருசாகிறத நம்ம குறைக்கலாம். அது எப்படின்னா, கன் நம்ம ட்ரோனில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி அவர் கால்லையோ கையிலையோ அவரை போலீஸ் டீம் ஷூட் பண்ணி பிரச்சனை பண்ணுறவரை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி அதே ட்ரோனில் இப்போ ஒரு இடத்துல இப்போ தீ பிடிச்சிருக்கு, ஒரு உயிரை நம்ம காப்பாற்றுறோம், ஒரு 100% காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தோ காப்பாற்ற முடியாது நிறைய போகுது. அந்த டைமில் ட்ரோன் மூலிமா ஃபயர் இன்ஸ்டிங்விஷர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மனிதர்கள் நம்ம அந்த தீ காயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஏரியாவில் ட்ரோனில் போலீஸ் சைரனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து யாருன்னா 100க்கு கால் பண்ண உடனே ட்ரோன் டீம் அதுக்குள்ளே அந்த ட்ரோனை பயன்படுத்தி அந்த இடத்துல பிரச்சனை நடக்கிற இடத்துல போலீஸ் டீம் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. ஏன்னா டிராஃபிக்லாம் இருக்குது, போலீஸை ரீச் பண்ண கொஞ்சம் தாமதமாகும். அதுக்குள்ளே ட்ரோன் ஃபெசிலிட்டி, அந்த சைரன் ஃபெசிலிட்டி இருக்கிற அந்த ட்ரோனை பயன்படுத்தி சைரன் அடிக்கும் போது அங்கே பிரச்சனை நடக்காது, மோஸ்ட்லி கிளியர் ஆகிடும். ஸ்கூல், காலேஜில் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த போதை பொருள் பயன்படுத்துகிற இடம், இப்போ ஆள் போக முடியாத இடத்துல தான் அந்த போதை சம்மந்தப்பட்டதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த ட்ரோன் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அது 24/7 பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு 99% ரேஷியோ நம்ம க்ரைம் குறைக்கலாம். இது ஒரு ஐடியா. இது நாங்கள் சொல்கிறோம். இது நீங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் விஜய் சிஎம் சார்.